தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 14வது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம். புரன் மந்தஹாசைஹி சஹம்சானி சஞ்சத் கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி சசூனோ தவலோகையே ஷண்முகாம் போருகாணி என்பதாக பாடல் அமைந்துள்ளது. தொடர்ந்து நாம் பாடலின் பதவுரையை சிந்திப்போம். கே ஈஷ சூனோ, ஓ ஈசனின் மைந்தனே, தவ உன்னுடைய ஷண்முக அம்போருகாணி 6 திருமுகத் தாமரைகளையும் புரன் மந்தஹாசைகி ஹம்சாதி புன்னகை பூக்கும் போது வெளிப்படும் அன்னப்பக்ஷியை ஒத்த உனது பற்களையும் சஞ்சத் கடாக்ஷாவலி பிருங்க சங்கோஜ்வலானி பண்டு கூட்டங்களைப் போல பிரகாசிக்கின்ற கடைக்கண்களையும் சுதாஸ்யந்தி பிம்ப அதரான் அமிர்தத்தை பெருக்குகின்ற கோவைப்பழம் போன்ற உதடுகளையும் ஆலோகையே நன்கு கூர்ந்து நோக்குகிறேன் என்பதாக பதவுரை அமைந்துள்ளது. தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை. ஓ ஈசனின் மைந்தனே, உன்னுடைய 6 திருமுகத் தாமரைகளையும் புன்னகை பூக்கும் போது வெளிப்படும் அன்ன பக்ஷியை ஒத்த உனது பற்களையும் வண்டு கூட்டங்களைப் போல பிரகாசிக்கின்ற கடைக்கண்களையும் அமிர்தத்தை பெருக்குகின்ற கோவைப்பழம் போன்ற உதடுகளையும் நன்கு கூர்ந்து நோக்குகிறேன் என்பதாக பொருள் அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் 6 முகங்களும் தாமரைகள் போன்று இருக்கின்றன. பற்களோ அன்னப்பறவைகளைப் போல் இருக்கின்றன. 6 கண்களின் கடைக்கண் வரிசைகளோ வண்டுகளைப் போன்று ஒளிர்கின்றன. உதடுகள் கோவைப்பழம் போல் அமிர்தத்தை பொங்கச் செய்யக்கூடியவைகளாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன. இவற்றை பார்த்து உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. இப்படிப்பட்ட முகத்தை நன்கு உற்று பார்த்து உள்ளம் குளிர கண்கள் குளிர தரிசனம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். 6 முகங்களில் 12 கண்கள் அசைகின்ற போது வண்டுகள் அசைவது போல் இருக்கிறது. கண்கள் வண்டுகளைப் போன்று பிரகாசித்துக் கொண்டு நகர்கின்றன. வண்டு கூட்டங்களைப் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன. கோவைப்பழம் போன்ற உதடுகள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. நமது தென்னிந்திய பஜனை சம்பிரதாயத்தில் இடம்பெறும் ஒரு பிரார்த்தனை ஸ்லோகத்தை இங்கே உங்களுடன் பகிர விரும்புகிறேன். மந்தார மூலே மதனாபிராமம் பிம்பாதரா பூரித வேணுநாதம் கோ கோப கோபீஜன மத்திய சம்ஸ்தம் கோபம்பஜே கோகுல பூர்ண சந்திரம் என்பதாகும். கோவைப்பழத்தை ஒத்த உதடுகள் வேணுநாதத்தை இசைக்க, மந்தார மரத்தின் கீழே பசுக்களும் கோபி ஜனங்களும் மத்தியில் நிற்கும் மன்மதனை போன்ற அழகனும் கோகுலத்தில் பூர்ண சந்திரனுமான கண்ணனை வணங்குகிறேன் என்பது இப்பாடலின் பொருள். மேலே கூறிய பழமானது அதீதமான சிவப்பு நிறத்துடன் இருப்பதால் புலவர்கள் இதனை தெய்வங்களுடைய உதடுகளுடன் இணைத்து வர்ணிப்பது இயற்கை. ஷியாமளா தண்டகத்தில் பக்வ பிம்பாதரே என்று தேவியை அழைப்பதும், ஸ்ரீ சீதா, ஸ்ரீ மீனாட்சி, ஸ்ரீ ஆண்டாள் இம்மூன்று அஷ்டோத்திர சதநாமாவளிகளிலும் பிம்போஷ்டியை நமக என்ற பெயர் இடம்பெறுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கவை. யதோ திருஷ்டிகி ததோ ஹஸ்தக, யதோ ஹஸ்தக ததோ திருஷ்டிகி என்பது நாட்டிய சாஸ்திரத்தில் மிக முக்கியமான விஷயமாகும். கண் எங்கு இருக்கிறதோ அங்கு கை இருக்க வேண்டும். கை எங்கு
இருக்கிறதோ அங்கு கண் இருக்க வேண்டும். இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். கண்கள் சுடல வேண்டும். அமுதம் பொங்குகின்ற அதரங்களுடன் கூடியவன் முருகவேல். இவ்வாறெல்லாம் ரசனையோடு வர்ணிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் தான் நமக்கு கிடைக்கும். இதனை படித்து நாம் நன்றாக தியானம் செய்ய வேண்டும். ஆனால் தியானம் செய்வதற்கு வைராக்கியம் மிக அவசியம். வைராக்கியம் இல்லை என்றால் நம்மால் தியானம் செய்ய முடியாது. வெறுமனே கண்களை மூடிக்கொண்டு தூங்கலாம். 1008 ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு தியானம் பண்ணவே முடியாது. அது வேண்டும் இது வேண்டும் என்ற ஆசைகளை மனதில் வைத்துக்கொண்டு இறைவனை நாம் தியானம் செய்தால் அதற்கு தகுந்த அளவேதான் நமக்கு தியானம் வரும். நமக்கு இறைவனே வேண்டும் என்று நினைத்து தியானம் செய்தால்தான் இவையெல்லாம் மனதில் தெளிவாக நமக்கு கிடைக்கும். ஓரக்கண்ணால் லேசாக பார்ப்பதற்குத்தான் கடாட்சம், அதாவது கடைக்கண் பார்வை என்று பெயர். அபிராமி அந்தாதி பாடலில் அபிராமி பட்டர் இவ்வாறு கூறுகிறார்: அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும், அபிராமி கடைக்கண்களே தனம் தரும், அபிராமி கடைக்கண்களே தளர்வறியா மனம் தரும் என்று நாம் படிக்க வேண்டும். நாம் தொடர்ந்து முருகவேலை குறித்து தியானம் செய்வோம். முருகவேலின் பரிபூரண கருணையை நாம் அடையலாம். நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 15வது பாடல் குறித்து சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் 14வது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.